ஃப்ரெண்ட்ஸ் மகன் அதில் எனக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா? நம்ம காவேரி வந்து ரொம்ப தனிமையாக ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுது. அந்த இடத்துல வந்து என்ன விஜய், என் மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லையா? ஒரு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு கூட கேட்காத இருக்கிறீங்களே, நீங்கள் என்ன அவ்வளோ பிஸியா? காவேரி தானே எதை சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் தானே நீங்கள் உங்கள் மெயின் செட்டோடு இருக்கிறீங்க. எனக்கும் மனசு இருக்குது, எனக்கும் கஷ்டம் இருக்கும் விஜய். ஒரு வாட்டியாவது எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. நான் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் எடுக்க மாட்றீங்க. ப்ளீஸ் விஜய், என் சைடு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். என்னால் நான் சாப்பிட முடில, தூங்க முடில, உங்கள் நினைப்பாவே இருக்கிறேன் விஜய். ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணுங்கன்ட்டு காவேரி வந்து அப்படியே அந்த ஃபோனை வச்சு நம்ம மனசாட்சி கூடவே பேசுகிறாங்கங்க. என்ன பண்ணுறது? விஜய் வந்து அந்த சைடு வெண்ணிலா, இந்த சைடு காவேரி என்னும்போது எந்த சைடுமே சப்போர்ட் பண்ணுற சூழ்நிலையில் இருக்கிறாரு. ஆனால் காவேரி வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி விஜய் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் காவேரி பேசுகிறத பார்த்தாலே மன கஷ்டம் காவேரிக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த இடத்துல புரிதல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு தோணுறேன். பார்க்கலாம் எந்த சைடு வந்து விட்டு கொடுத்து வாழ போகிறாங்கன்னு தெரியலங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் ஆம்பளைங்க ரிலாக்ஸாக போயிடுவாங்க. பெண்மைக்கு தானே அந்த மன வலியும் ஏக்கங்களும் ஜாஸ்தியாகவே இருக்கும். காவேரியோட சைடு இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்